அல்லாஹு அல்லாஹு அல்லாஹ். ஃபித்ரை யாருக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்றது ஜக்காத் யார் கொடுக்கக்கூடாதோ அவங்களும் ஃபித்ரா அவங்களுக்கு தான் கொடுக்குறது. யார் ஜக்காத் யார் கொடுக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தா, முதலாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தினர்கள் கொடுக்கக்கூடாது. அவர்களுடைய சொல்லுவோம். ஃபித்ரா தம்மும் கொடுக்கக்கூடாது. அதே போல் குஃபார்கள், இறை மறுப்பாளர்கள், அவர்களுக்கும் கொடுக்காது ஜக்காத். அது போன்று தான் ஃபித்ரா தர்மமும் அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. அதே போல் பிள்ளைகள், பெற்றோர்கள், இவங்களும் கொடுக்கக்கூடாதுல்ல, ஜக்காத்து கொடுக்கக்கூடாது. ஒரு ஆள் ஜக்கா கொடுக்குறாரு, அவருடைய மகன் ஏழையாக இருந்தாலும் கொடுக்குறாரு. ஏழையாச்சா ஏன் ஜக்காத்து கொடுக்குற? வேக வகையில் அவர் இருக்கவனி. ஏன்னா தான் மகனு ஏழையாக இருக்கிறான்னு ஜக்காத்து கொடுத்தா ஜக்காத்து பொருளை தனக்காக யூஸ் பண்ணுறாரு. ஏன் இல்லாட்டா வேறு பணத்தில் கொடுக்கணும், அது மிச்சப்படுறது இதை கொடுத்தாக்கா அதான் கூடாது. தாய் தந்தையும் அப்படி தான். தாய் தந்தைகள் அது உசூல் ஃபுரூம்பாங்க. தாய் தந்தை, பாட்டனார் பாட்டிமார், இப்படி இது உசூல். அதே போல் ஃபுரூன்னு சொன்னால் மகன் மகள் கீழே பேரன் பேத்தி அப்படி போய் இவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. அதே போல் மனைவிக்கு ஜக்காத்து கொடுக்கக்கூடாதுல்ல. அதெல்லாம் மனைவிக்காக ஏழை கொடுக்கறது வேற. இப்போ நம்ம கொடுக்க வேண்டிய ஃபித்ராவை மனைவிக்கு கொடுக்குறது, அதை பற்றி இப்போ பேசிட்டு இருக்கோம். ஏன்னா சில பேர் கம்ப்யூட்டர் வாங்குறதுக்கு தான் பேசுகிறோம். மனைவிக்காக கொடுக்கலாம் கணவர், மனைவிக்கு கொடுக்கக்கூடாது. மனைவிக்கு போய் கொடுத்துருவோம். அவர் கொடுக்க வேண்டிய ஃபித்ராவை மனைவிக்கு கொடுக்கக்கூடாது. ஏன்னா நஃபக்கா கிஸ்வா கொடுக்க வேண்டிய கடமை அவருக்கு வந்தது. அதனால் இந்த மாதிரி நபர்களுக்கு கொடுக்கக்கூடாதுங்கிறத நம்ம அப்படிங்கிறோம். அல்லாஹ்